இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 26 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் ஒருவேளை துன்பத்தின் மத்தியில மாத்திரமல்ல, இல்ல கலக்கத்தின் மத்தியில மாத்திரமல்ல, இல்ல ஒருவேளை சந்தோஷத்தின் மத்தியில மாத்திரமல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் அல்ல. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஒருவேளை இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில கேட்கலாம், இல்லை ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில கேட்கலாம், இல்லை வியாதியின் மத்தியில கேட்கலாம், இல்லை பலவீனத்தின் மத்தியில கேட்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். உங்க சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்க சூழ்நிலையை மாற்றக்கூடியவரை நம்பினீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கையுரியவர் நிச்சயமா உங்க சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்வை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.